சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள லாடநேந்தல் கிராமத்தில் பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு 7 அடி உயர முள்படுக்கை மீது ஏறி பெண் சாமியார் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். 8 வயசுலேருந்து இப்போ ஆத்தாவுக்கு தொண்டை செஞ்சுட்டு இருக்கேன். பூங்காவனம் முத்துமாரி அடுத்து மாசாணி எங்களுக்கு 48 நாள் மண்டல பூஜை கல்லறி பங்குனி 25 குடியேறி பங்குனி 22 மாதம் பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை நடக்குது. அம்மாசிக்கு மாசாணிக்கு அபிஷேகம் அன்னதானம் யாகம் அது அம்மாசி பூஜை நடக்குது. பக்தர்களுக்கு எல்லா மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லுங்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரம். கண்டிப்பாக ஜெயஸ்ரீ, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள லாடநேந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நிர்வாகியாக நாகராணி என்ற பெண் சாமியார் இருந்து வருகிறார். இவர் சிறு வயது முதலே கடந்த 48 வருடங்களாக 48 நாள் விரதம் இருந்து முள்படுக்கையில் அமர்ந்து நின்று ஆடியபடியும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு 48ஆம் ஆண்டு மண்டல பூஜை கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நிலையில் விழாவையொட்டி 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நாகராணி என்ற பெண் சாமியார் முள்படுக்கையில் அமர்ந்தபடியும் ஆடியபடியும் அருளாசி வழங்குவதற்காக கோவில் முன்பு உள்ள திடலில் போடப்பட்டிருந்த உடைமுள், இலந்தை முள், கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் 7 அடி உயரத்திற்கு முள்படுக்கையானது அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த கோவிலில் வருகை தந்த பக்தர்கள் மேலதாள முழங்க கும்மி எடுத்தும் பக்தி பாடல்கள் பாடியும் தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நாகராணி என்ற பெண் சாமியார் முள்படுக்கையில் அமர்ந்து நின்று கொண்டும் படுத்துக் கொண்டும் ஆடியபடியும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இப்பகுதியை சுற்றியுள்ள மக்கள் மற்றும் வெளி மாவட்ட மக்களும் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.